புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறவுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை 700 காளைகளுக்கும் 730 மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டை போல ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மாணிக்கம் தலைமையில் நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மாநகராட்சி ஆணையர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்றும் 16 பேர் அடங்கிய ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழு பரிசு பொருட்கள் மற்றும் நன்கொடை என வரவு செலவு கணக்குகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது என்றும், ஜல்லிக்கட்டு முழுவதையும் வீடியோவாக பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் A.K. கண்ணன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பல ஆண்டுகளாக இந்த விவசாயிகள் சங்கம் நடத்தி வருகிறது என்றும், இது தங்களது பாரம்பரியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது ராமசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை நீதிபதி தலைமையில் நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும், இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஜல்லிக்கட்டு கமிட்டி தலைவருமான மாணிக்கம் தலைமையில் நடந்த ஆலோசனையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய், தென்மண்டல IG சண்முக ராஜேஸ்வரன், மதுரை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசீர்வாதம், மாநகராட்சி ஆணையர் விசாகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கிடையே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்ற உத்தரவு வரும் வரை நடத்தக்கூடாது என அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழு முன்னாள் தலைவர் கண்ணன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நடத்தி வந்த ஜல்லிக்கட்டை கடந்த 2 ஆண்டுகளாக நீதிபதிகள் நடத்துவது வருத்தம் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். எல்லாம் இப்போ பரிச்சல் இருக்கு. இப்போ நாங்கள் அந்த மாடை குளிப்பாட்டி தை 1ஆம் தேதி நாங்கள் மாடை குளிப்பாட்டி சாமி கும்பிட்டு, எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு, பொது கோயிலில் கும்பிட்டு இந்த ஜல்லிக்கட்டை ஆரம்பிப்போம். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு விடுறது எங்களுக்கு மனசை புண்படுத்துது. இதுக்காகத்தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். இதை விவசாயம் தான் நடத்தணும். இது கலெக்டர் எங்களுக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு எல்லா சமுதாயம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு கூட இந்த கோர்ட்டு அதை கவனிக்கவும் இல்லை, அதை எடுத்துக்கிறவும் இல்லை, எதுவுமே செய்யவும் இல்லை. அப்படியே அது என்ன செய்கிறாங்க, இது ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நடத்துன்னு சுருக்கமாக முடிச்சுடுறாங்க இந்த ஹைகோர்ட். அதனால் எங்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்குது. இதை சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு நாளைக்குள்ளே அந்த கேஸ் ட்ரையலுக்கு வருது. அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும். அது வரைக்கும் நிறுத்தி வைக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பல்வேறு கல்லூரிகளிலும் அமைப்புகள் சார்பிலும் இன்றும் பொங்கல் விழா பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதற்கிடையே நகரங்களில் உள்ளவர்கள் கிராமங்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என ஈஷா நிறுவனர் ஜகி வாசுதேவ் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புறங்களில் வாழும் மக்கள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜகி வாசுதேவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொங்கல் விழா என்பது தமிழ் கலாச்சாரமானது, மண்ணுடன் கலந்து வாழும் கலாச்சாரம் என்று கூறிய அவர், மாட்டுப் பொங்கல் அன்று திரையரங்குக்கோ உணவகங்களுக்கோ செல்வதற்கு பதிலாக அருகில் உள்ள கிராமங்களுக்கு செல்லுமாறு கூறிய அவர், கிராமங்களுக்கு செல்ல முடியாவிட்டால் தமிழரின் பாரம்பரிய உடையை உடுத்திக் வேண்டும் என்றார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இசை மற்றும் நடனக்குழு பயிற்சி மாணவர்கள் பாரம்பரிய முறையில் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நடந்த விழாவில் மருத்துவ பணியாளர்கள் கும்மியடித்து பொங்கலை கொண்டாடினர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா பாரம்பரிய முறையிலும் விளையாட்டு போட்டிகளுடனும் களை கட்டியிருந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் உள்ள வெள்ளாமலை எஸ்டேட் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் பள்ளி குழந்தைகளும் ஆசிரியர்களும் விழா கொண்டாடினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சியில் புகையில்லா சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பேரூராட்சி ஊழியர்கள், இளநிலை பணியாளர்கள் உட்பட பலரும் இதில் பங்கேற்று பொங்கல் வைத்து கொண்டாடினர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் பெண்கள் பங்கேற்று புதுப்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தில் நடந்த விழாவையொட்டி விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அக்கல்லூரியின் வளாகத்தில் நடந்த விழாவில் ஒவ்வொரு துறை மாணவர்களும் ஓலை குடிசை அமைத்து வாசலில் மாடு மற்றும் மாட்டு வண்டிகளை நிறுத்தி வைத்திருந்தனர். குடிசையின் வாசலில் கரும்புகளை நிறுத்தி வைத்து பானையில் பொங்கல் வைத்து விழா கொண்டாடினர். தங்கள் குடிசையில் சமைத்த பொங்கலை மற்ற குடிசைகளுக்கு கொடுத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நடனம், சிலம்பாட்டம், உரியடி போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எருதுவிடும் திருவிழாவுக்கான காளைகளை தயார்படுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. வட மாவட்டங்களான திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் எருதுவிடும் விழா நடைபெற உள்ளது. தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் காளைகள் ஒருமுறை மட்டுமே அவிழ்த்து விடப்படும். ஆனால் வட மாவட்டங்களில் நடைபெறும் எருதுவிடும் விழாவில் காளைகள் ஒவ்வொன்றையும் 3 முறை ஓடவிட்டு எந்த காளை விரைவாக ஓடியது என கணக்கிட்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு என பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்த எருதுவிடும் விழாவுக்காக காளைகளுக்கு அவற்றின் உரிமையாளர்கள் பயிற்சி அளித்து வருகிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் கால்நடைகளுக்கான கயிறுகள் விற்பனை இந்த ஆண்டு வெகுவாக குறைந்து விட்டதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். பொங்கலை முன்னிட்டு கால்நடைகளுக்கான கயிறு சந்தை இன்று கூடியது. இதில் கழுத்து கயிறு, மூக்கு கயிறு, தாடை கயிறு, கொம்பு கயிறு என பல்வேறு வகையிலான அனைத்து கயிறுகளும் விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் வண்டியில் பூட்டப்படும் மாடுகளுக்கான கயிறுகளும் சாட்டைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் போதிய மழை பொழிவு இல்லாததால் பெரும்பாலான விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் கொடுக்க இயலாமல் விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கால்நடைகளின் எண்ணிக்கை குறைவால் வழக்கத்தை விட கயிறுகள் விற்பனை மிகவும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மானாமதுரையில் காவல்துறையினருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ரஜினியின் தர்பார் படத்தின் சிறப்பு காட்சியை காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறையினரின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ரஜினி காவல் அதிகாரி வேடத்தில் நடித்துள்ள தர்பார் படத்தை காவல்துறையினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் சலுகை கட்டணத்தில் திரையரங்கில் இன்று சிறப்பு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிறப்பு காட்சியில் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குடும்பத்தோடு வந்திருந்து படத்தை பார்த்தனர். இதற்கான ஏற்பாடுகளை காவல் கண்காணிப்பாளர் ரோஹித்நாதன், காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் செய்திருந்தனர். தேனி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை போல இம்முறையும் கரும்பு விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம், தேவதானப்பட்டி, காமாட்சியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். 10 கரும்புகள் கொண்ட கட்டு ஒன்று 270 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையும், 15 கரும்புகள் கொண்ட கட்டு ஒன்றின் விலை அதிகபட்சமாக 400 ரூபாய் வரையும் விலை போகின்றது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு விலை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உற்பத்தியாகும் கரும்புகள் சென்னை, வேலூர், திருவள்ளூர், திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். கரூர் மாவட்டம் பூலாம்பலசு கிராமத்தில் பொங்கலையொட்டி நடக்கும் சேவல் கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தை முதல் நாளில் தொடங்கி 4 நாட்களுக்கு சேவல் கட்டு நடைபெறவுள்ளது. பூலாம்பலசு கிராமத்தில் நவலடி கருப்பண்ணசாமி கோயில் அருகேயுள்ள திடலில் சேவல் கட்டு நடக்க உள்ளதால் அங்கு மேற்கூரை அமைக்கப்பட்டு 4 புறமும் மூங்கில் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. சேவல் கட்டு நடத்தும் இடத்தில் 2 சேவல்கள் சண்டை விடும் ஜாக்கிகள் மட்டும் இருந்து சேவல்களை சண்டையிட வைப்பார்கள். அதற்கு வெளியே இருந்து பொதுமக்கள் அந்த சேவல் கட்டை கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 15 இடங்களில் சேவல் சண்டை நடத்தும் வகையில் சேவல் கட்டுமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் கண்டுகளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 9 மணிக்கு சேவல் கட்டு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். நுழைவு வாயிலில் ஒவ்வொரு சேவலும் கால்நடை மருத்துவர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு தகுதியுள்ள சேவல்கள் மட்டுமே சேவல் சண்டையிட அனுமதிக்கப்பட உள்ளன.
பொங்கல் பண்டிகையில் ஜல்லிக்கட்டு நடத்துவது போல பாரம்பரியமிக்க சேவல் சண்டை நடத்தப்பட வேண்டும் என்கிறார்கள் சேவல் வளர்ப்பாளர்கள். சேலம் போல பல மாவட்டங்களில் சேவல் சண்டைக்கு தடை நீடிக்கிறது. காரணம் என்ன பார்க்கலாம். சிங்கத்தின் பிடரியை போல் சிலிர்க்கும் சிறகுகளோடு ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும் இந்த சேவல்கள் சண்டைக்காகவே தயார் செய்யப்படுகின்றன. சமபலம் வாய்ந்த இரண்டு சேவல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதும் தாக்குதலிலிருந்து தப்பிச் செல்வது என பார்ப்பதற்கு மல்யுத்தம் போன்ற ஒரு வீர விளையாட்டாகவே கருதுகின்றனர் சேவல் வளர்ப்பவர்கள். இந்த சண்டைக்காகவே சேவல்கள் தயார்படுத்தப்படுகின்றன. 20 நாளைக்கு ஒரு 3000 ரூபா வருங்க. மற்றபடி கம்பல்சரி ஒரு நாளைக்கு 50-60 ரூபாய்க்கு செலவாகுங்க. ஒரு பொருள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டா சண்டைக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணால் தான் சண்டை விட முடியுங்க. இந்த 20 நாள் தயார் பண்ணி சண்டைலாம் விட முடியாதுங்க. மற்றபடி இந்த ஆங்கில மருந்து அது இதெல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறது இல்லைங்க. இயற்கையாக பாதாம் பருப்பு, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, அக்ரூட்டு, தேன், திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கலந்து தான் கொடுக்குறோம். காளைகளைப் போலவே சேவல்களுக்கும் நீச்சல், மசாஜ், சத்தான உணவு வழங்கப்படுகிறது. சேவலை தயார்படுத்துவதை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்கிறார்கள். குழந்தைங்களுக்கு எப்படி இப்போ நேரத்துக்கு அந்த உணவு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் இதுக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் நாங்கள் அசால்ட்டாக விட்டோம்னாலும் அந்த சண்டை போடுற சேவல் களத்தில் நாங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். அதாவது தோல்வியும் ஆகலாம், வெற்றியும் ஆகலாம். அதுக்கு வெற்றி ஆகிற அளவுக்கு நாங்கள் என்ன முயற்சி எடுக்குமோ அந்த அளவுக்கு சேவல்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பயிற்சி கொடுப்போம். பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்று வந்த சேவல் சண்டைக்கு அண்மை காலங்களில் அனுமதி மறுக்கப்படுவதாக கூறும் சேவல் வளர்ப்பவர்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு முதல் சேவல் சண்டை நடத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக வருந்துகிறார்கள். போட்டியாளர்கள் மட்டுமின்றி பெருமளவு பார்வையாளர்கள் கூடுவதால் பாதுகாப்பு காரணங்களை கூறி சேவல் சண்டைக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறுகிறார்கள். கோர்ட்டுக்கு போய் பண்ணுறப்ப கோர்ட் ஆர்டரு, போலீஸுக்கு உண்டான அவங்களுடைய செலவு, அப்புறம் இவங்க வெட்டினரி டாக்டரு, அப்புறம் அடார்னஸு, இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா எங்களுக்கு செலவாகும். 5 லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வந்து பொருளாதார வசதி கிடையாது. நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து லோக்கல் போலீஸே பர்மிஷன் கொடுத்து ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த கலை வந்து அழியாத நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு கொடுத்த போய் கொடுத்து நிறுத்திட்டாங்க. ஒரு 4 வருஷமாக நம்ம கோழி சண்டை விட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் தாங்க இருக்கிறோம். இந்த கோழி சோக்கு அழிகிற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் சென்னையில் டோர்னமெண்ட் நடத்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி சொல்லி அடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொருளை நான் பண்ணிட்டு இருக்கேங்க. டோர்னமெண்ட்டுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோங்க. எனக்கு எதுவும் தெரியலைங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேவல் சண்டை நடத்த நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்று நடத்த வேண்டிய நிலை உள்ளதாகவும், இதனால் அதிக பொருட்செலவு ஏற்படாததால் மாவட்ட நிர்வாகமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் சேவல் வளர்ப்பவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சேலத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். ஜல்லிக்கட்டுக்காக ஒரு கிராமமே தயாராகி வருகிறது. எப்படி, எதற்காக என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தலைமுறையாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதை மரபாக கொண்டுள்ளனர் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த மக்கள். அதுவும் வீட்டிற்கு ஒரு காளை அல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் 2 to 5 வரை ஜல்லிக்கட்டுக்காக நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகளில் பரிசுகளை அள்ளி வருவதற்காகவே காளைகளை ஆண்டு முழுவதும் பராமரிப்பதாக கூறுகிறார்கள் இந்த கிராம மக்கள். பரம்பரையாக நாங்கள் ஜல்லிக்கட்டுதே வளர்ப்போம். அதே எங்களுக்கு தொழில் மாதிரி, குலதெய்வம் மாதிரிக்கு. ஜல்லிக்கட்டுனா உயிர் நல்லா பாதுகாப்பாக அடிக்க மாட்டோம். நல்லா நாங்கள் அதுக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். இந்த மாட்டுக்கு இன்ன கலரு, இன்ன பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே எங்கள் பின்னாடியே வரும். களத்தில் சீரிப்பாயும் காளைகளை கண்டு மாடுபிடி வீரர்களை பல நேரங்களில் மிரளும் நிலையில் எவ்வித அச்சமும் இன்றி ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரிக்கிறார்கள் பெருமாள் கோவில்பட்டி கிராம பெண்கள். காளைகளுக்கு தீவனம் வைப்பது, மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது என அனைத்து வேலைகளிலும் ஆண்களுக்கு உறுதுணையாக உள்ளனர் இந்த பெண்கள். சிறுவர்கள் முதல் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லா பேருமே மாட்டை வந்து தனக்கு பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நான் வந்து சும்மா ஒரு டைம் பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம். அது வந்து எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. ஒரு பிரிவினையே கிடையாது.
காளைகளை வளர்ப்பதோடு களத்தில் அவற்றை அடக்கும் பயிற்சியிலும் சமீப காலமாக இந்த கிராம இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்காக பெருமாள் கோவில்பட்டி கிராமமே உற்சாகத்தோடு தயாராகி உள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.